ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் ரோஹித் சர்மாவோட ஃபோட்டோவை கிரிட் மெத்தடில் போட சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம கிரிட் மெத்தடில் ட்ரா பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவோட அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தது ரெஃபரன்ஸ் பிக்குக்கு நம்ம கிரிட் மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன ஆப் இருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கிரிட் மேக் பண்ணுங்கள். நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு நான் காலம் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தோம்னா இது A4 சைஸுங்கிறதுனால 10 × 2 சென்டிமீட்டருக்கு நான் பாக்ஸஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 10 பாக்ஸஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெஃபரன்ஸ் பிக்கில் நம்ம கிரிட் மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதே அளவுக்கு நம்ம ட்ராயிங் ஷீட்லையும் நம்ம கிரிட் மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ரெஃபரன்ஸ் பிக்கில் கிரிட் மேக் பண்ணுறது, இதே அளவுக்கு எப்படி ஒரு ட்ராயிங் ஷீட்டில் கிரிட் மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், எந்த பாக்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 6வது காலமில் ஸ்டார்ட் ஆகுது, 2வது ரோலேருந்து. ஸோ இதே மாதிரி நம்ம வரைய போகிற ட்ராயிங் ஷீட்லையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு பாக்ஸாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. அவுட்டர் லேயர் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே உள்ள டீட்டெயிலிங் எதுவுமே ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ அவுட்டரில் உள்ள லைன் மட்டும் இதே மாதிரி ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபைனலாக எல்லா பாக்ஸஸையும் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிரிட் லைனை மட்டும் எரேஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.